ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GROOT ஸ்கெச்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோ உள்ளார போய் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வர ஒரு கேரக்டர் தான் நாம் இன்றைக்கி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிரிஸ்ட்ரோ கிராஃப்ட் ஸ்கெட்ச் புக் எடுத்திருக்கேன், ஊகோ மார்க்கர் எடுத்திருக்கேன். இந்த அவுட்லைன் பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கேரக்டர் நேம். ஆமாங்க, நான் க்ரூட் கேரக்டர் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவைப்படுற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஷேட் தான். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் கலர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுலேயே லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அவுட்லைன் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதோட வியூவும் நீங்கள் பாருங்கள். இப்போ நாம் கலரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ப்ரௌன் கலர் லைட் ஷேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மேன் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால நாம் ப்ரௌன் கலரில் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரீ மேனை சுற்றி வர க்ரீன் லீவ்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம கலரிங் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த கலரிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவே க்ரூட் பற்றின கேரக்டரும் எந்தெந்த மூவியில் அப்பியர் ஆகிருக்கு, இந்த கேரக்டர் எப்படி உருவானுச்சுன்றதை பற்றியும் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ரூட் கேரக்டர் முத அப்பியர் ஆனது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காமிக் புக் பப்ளிஷ்டு பை மார்வல் காமிக்ஸ். இதோட கிரியேட்டர் யாருன்னா 3 பேர் சொல்லலாங்க. ஸ்டான்லி, லாரி அண்ட் ஜாக். இந்த 3 பேரும் தான் இந்த க்ரூட்ன்ற கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரூட் கேரக்டர் அப்பியர் ஆனது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1916. 60 இயர்ஸில் வந்து டேல்ஸ் டு அஸ்னாஸ் அந்த மூவியில் தான் இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாம் க்ரூட் பற்றின மேலும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் ஆர்ஜின் பற்றியும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த க்ரூட் இன்ட்ரடியூஸ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். கார்டியன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 1ல் தான், இந்த மூவியில் தான் க்ரூட்ன்ற கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா க்ரூட் வந்து ராக்கெட் ரக்கூனை மீட் பண்ணி அந்த மூவி பிளாட் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பிஃபோர் இந்த க்ரூட்ன்ற கேரக்டர் எங்கே உருவானுச்சு, அதோட ஆர்ஜின் என்னன்றதையும் நம்ம மேலும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த க்ரூட் முத உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா பிளானட் எக்ஸ். அந்த பிளானட் எக்ஸில் இந்த மனுஷங்கள்லாம் அவங்களோட இனத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா ஃப்ளோரோக்ளோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய மரத்திலிருந்து உருவானவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பர்த் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரக்கிளைகள்லேருந்து அவங்க உருவாகுறாங்க. எப்பொழுதுமே இவங்களோட பர்த் அண்ட் டெத் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் மோட்லேயே இருக்கும். இவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம எப்பொழுதுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு திரும்பியும் வந்து அந்த மரத்துக்கு உயிர் வரத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க உயிர் பெற்று வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அவங்க ஒருத்தவங்க இறந்து போய் இன்னொருத்தவங்க வராங்கன்னா புதுசாக கிடையாது. அவங்களோட நாலேஜும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே புதுசாக வரத்துக்கும் சேம் ப்ராசஸ், சேம் தாட்டோடு தான் புதுசாக வர மனுஷனும் அதே மாதிரி தான் குணத்தோடையும் இருப்பான். ஸோ இதை நம்ம ரீபர்த்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸ்க்கு வருவோம். நம்ம ப்ரௌன் கலர் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைட் கலர் ஷேட்ஸு, ஃபேஸ் அண்ட் அதோட ஃபுல்லாகவே பாடி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு நாம் க்ரீன் கலர் ஷேட் எடுத்து அதோட டாப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். அப்புறம் லீவ்ஸ்க்கும் நம்ம கொண்டு வர போகிறோம். மரம் வந்து இருக்கிறப்ப க்ரீனிஷாகவும் ப்ரௌனிஷ் ரெண்டுமே மிக்ஸ்டாக தானே இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக நான் இப்போ க்ரீன் கலர் டாப்பில் கொடுத்துட்ருக்கேன். தென் நான் நெக்ஸ்ட்டு லீவ்ஸ்க்கும் அதே க்ரீன் கலர் ஷேடை நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஏன்னா க்ரூட் கேரக்டர் நான் ஒரு வாக்மேன் கேட்ட ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்டில் கொடுத்துருக்கேன். இந்த க்ரூப் வந்து நான் வந்து ஒரு டீனேஜர் லுக் அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு பேபி க்ரூப் தான் இதில் நான் வரைஞ்சிருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த எஃபெக்டில் தான் நான் இப்போ கலரிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ
ஸோ லைட் கலர் ப்ளூ ஷேட் தான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த குரூட் கேரக்டர் நிறைய காமிக் புக்ஸில் வந்தாலும் ஒரு ஹீரோவாக ரீஇன்ட்ரடியூஸ்ட் ஆகி 2006 தான் வந்து இந்த காமிக் புக்கில் இருந்து கிராஸ் ஓவர் ஆகி ஒரு மூவிஸ்லாம் நிறைய வந்து குரூட்டோட கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த குரூட் கேரக்டரே வந்து ஒரு சோலோ சீரீஸாகவே வந்து எடுத்திருப்பாங்க. அதோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் லோவ்னஸ் தான் இந்த சிங்கிள் சீரீஸாக வந்து குரூட்டை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி லைன் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2015. இப்போ நான் ப்ரௌன் கலர் பென்சிலில் வந்து அங்கங்க அந்த மரத்தோட அந்த எஃபெக்ட்டுக்காக நான் ஆல்ரெடி அந்த மார்க்கர் மேலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷார்ப்பாக நான் லைன்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உடன் எஃபெக்ட் கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக. அதுக்காக நான் பென்சில் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பென்சில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்மா கலர் பென்சில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குரூட்டோட இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களோட லாங்குவேஜ் சொல்லலாம். இவங்க இனத்தோட லாங்குவேஜை யாராலையுமே எப்பொழுதுமே புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. இந்த குரூட் கேரக்டர் எப்பொழுதுமே ரிப்பீட்டடாக ஒரே ஒரு லைன் தான் சொல்லும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் குரூட், ஐ எம் குரூட், ஐ எம் குரூட். ஆனால் ஒவ்வொரு தாட்டியும் சொல்கிறப்பையும் ஒவ்வொரு மீனிங் வந்து நம்ம அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் குரூட்டோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்லார்ட், தார், ராக்கெட் ராக்கூன். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் குரூட் என்ன பேசுது, என்ன பண்ண போகுதுன்றது அந்த லாங்குவேஜ் வந்து அவங்க மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். நான் ப்ரௌன் ஷேடு லைட்டாக நான் லைன் பண்ணதையும் கலர் பென்சிலில் இன்னுமே நான் டார்க்காக இன்னொரு ஷேட் எடுத்து அதையும் நான் பிளாக்கோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த குரூட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே கார்டியன் ஆஃப் கேலக்ஸியில் தான் வந்து அறிமுகமாகிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ மீட் பண்ணுற கேரக்டர் தான் வந்து ராக்கெட் ராக்கூன். அங்கே அந்த கேரக்டர் பிடிச்சி போய் அவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற க்ரைம் எல்லாமே வந்து 2 பேருமே சேர்ந்தே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ராக்கெட் ராக்கூனுக்கும் குரூட்டுக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ குரூட்டுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராக்கூன் தான். இப்போ நம்ம ஐஸ் பார்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கும் நான் ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் ஷேடை யூஸ் பண்ணி அந்த ஐஸோட அவுட்லைன் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஐபால். ஸோ ஐபாலும் ப்ரௌன் கலர் இல்லாமல் நான் பிளாக்கில் தான் கொடுத்துட்ருக்கேன். சுற்றி மட்டும்தான் நான் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக எப்பொழுதும் கொடுக்குற பிளாக்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஐஸோட ஹைலைட்டுக்கு ஒயிட் ஜெல் பென் வந்து அங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மவுத்தும் சேம் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
பாருங்கள், நான் ஹைலைட் வந்து ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். இப்போது அந்த வாக்மேன் வந்து இன்னும் டார்க் பண்ணுறதுக்காக நான் நெக்ஸ்ட் ஷேட் எடுத்து ப்ளூ கலர்லேயே இன்னும் டார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டார்க் பண்ண ஷேட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம க்ரூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கெங்கே ஹைலைட் வேணுமோ அதுக்கப்புறமேட்டு நம்ம மைக்ரோ பென் யூஸ் பண்ணி அவுட்லைனும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த க்ரூட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மைக்ரோ பென் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம க்ரூட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் அதோட பவர் பற்றி எபிலிட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். க்ரூட்டோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா வுட்டு தான். க்ரூட் கேன் அப்சர்வ் ஃபுட் ஆஸ் அ வுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரீக்ரோத் ஆகுறது. நீங்கள் ஒரு இது உடச்சி இப்போ மரத்து கிளையை உடச்சி போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் அது ரீக்ரோத் ஆகும். ஸோ இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிற கெப்பாசிட்டி வந்து க்ரூட்டுக்கு இருக்குது. அப்புறம் எல்லா ட்ரீஸையும் பிளான்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர்ஸ் வந்து க்ரூட்டுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த வெப்சைட், இந்த சீரீஸு, இந்த காமிக் புக் சீரீஸ், தென் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூட்டை டிஃப்ரெண்ட்டான ஏஜ் குரூப்பில் காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் இதில், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் பேபி க்ரூட், இந்த மாதிரி நிறைய வேர்ஷனில் வந்து மூவிஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு இதை தான் நான் இப்போ வந்து இந்த க்ரூட்டோட பவர் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆல்ஃபா க்ரூப். இந்த ஆல்ஃபா க்ரூப் வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிற ஒரு க்ரூப் தாங்க. ரொம்பவே வந்து பயங்கரமான எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு வர்றது தான் இந்த ஆல்ஃபா க்ரூட். இப்போ நம்ம அவுட்லைன் முடிச்சாச்சு. பாருங்கள் இதோட க்ளோஸ் வியூ. இதோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மரத்துக்கு எதிரி கரையான் இல்லையா, அதான் டெர்மைட்ஸ் தான் வந்து இதோட வீக்னஸ்னே சொல்லலாம் க்ரூட்டுக்கு. நம்ம டீனேஜ் க்ரூட் வந்து இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேமில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் வந்து இந்த க்ரூட்டை வந்து அழகாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதோட அட்வென்ச்சராக இருக்கட்டும், காமெடி பேஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக எப்பொழுதுமே வந்து இந்த க்ரூட்டோட கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இந்த க்ரூட் கேரக்டர் நமக்கு அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.